நான் சொல்றது என்னன்னா, டாஸ்மாக முதல்ல முடக்குங்க. நீங்க அத்தனை பேரையும் அயோக்கியர்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, ஊழல்வாதிகள்னு சொல்லியாச்சு. இன்னும் என்ன உங்களுக்கு கண்டனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? இங்க இருக்கக்கூடிய மீனவனுக்கு பிரச்சனைன்னு போது துடிக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைன்றப்போ துடிக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பிரச்சனைன்னு போது துடிக்கிறோம். ஒரு கஞ்சா புடிக்கிறவன புடிக்கிறீங்க, கேஸ் போடுறீங்க, ரைட் ஓகே. வித்தவன் யாரு? குட்கா பொருள் இங்க கிடைக்கலையா? இன்னும் டிவி ஷோல நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்பாவுக்கு தெரியாதா? திமுகன்னு சொல்ல டேய் திருடன்னு சொல்றாரு. இதை விட என்ன சொல்லணும்? பிஜேபின்னு சொல்ல திருடன் சொல்றாரு, பாசிஸ்ட்னு சொல்றாரு, வேற என்ன சொல்லணும்? அவர்கள் அனுமதி தரலன்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை இடத்தையும் தயாரா இருக்கிறான். புரியுதுங்களா? அனுமதித்தால் அனுமதித்த இடம், அனுமதி தரவில்லை எனில் தமிழகம் முழுக்க சாலை மறியல்ன்ற முடிவுக்கு வந்துட்டான். இந்துக்களோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அது இந்துத்துவவாதி, மத ரீதியா சம்பந்தப்பட்டது. இதே மற்ற மதங்களில் கலந்துக்கிட்டா அவர் மதச்சார்பற்றவாதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்ல, அதை பண்ணிருக்காரு. அப்ப அவர் மதச்சார்பற்றவாருன்னா ஏன் அப்ப இந்து மதத்தோட இது எதுலையுமே கலந்துக்க மாட்டார்? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வரும்போது அதாவது கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல சிலரோட வார்த்தைகள், சிலரை தான் சொல்றேன். வாயை வாடகைக்கு விடுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பனையூர் பண்ணையார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என்ற பல விமர்சனங்களை நிறைய கட்சிகள் தூவி விட்டுட்டு இருந்தாங்க தாவேகா தலைவர் விஜய் மேலே. அவர் நேற்று 2 தினங்களுக்கு முன்பாக மகளிர் தின வாழ்த்துக்கள் கூறும்பொழுது நேரடியாக திமுகவை அட்டாக் பண்ணியிருந்தார். அப்போ ஒரு வார்த்தையும் சொல்லியிருந்தார் அவர், நீங்களும் நானும் சேர்ந்து தான் திமுகவை நம்ம கொண்டு வந்தோம், திமுக நம்மளை ஏமாற்றிட்டு அடுத்த 2026 அவங்கள அரியணையிலேருந்து தூக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். இதை பற்றி உங்களுடைய பார்வை? அது உண்மைதானே. இதை தான் நம்ம பல நேர்காணல்களில் பேசியிருக்கோம். அது திமுகவால் தொடர்ச்சியாக அனைத்து சமூகமுமே ஏமாற்றப்பட்டிருக்குன்றத உண்மையாக உணராத வரைக்கும் இன்னைக்கு அப்படி தான் இருக்கும். பிஜேபி இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலன்றது நம்ம பேசுகிறோம். தமிழக அரசு வேலை கொடுத்துருச்சா இளைஞர்களுக்கு? திமுகவில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் இன்னைக்கு கல்வி சாலைகள் வச்சுருக்கிறாங்க. யார் ஒரு தொழில் முனைவோருக்காக படிச்சுட்டு வர பசங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு வேலைகளும் உள்ள ஒரு தொழில் முனைவோர்களும் மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. படிக்கும்போது கொடுத்த கடனை வாங்குறதுக்கு கூட தண்டல்காரன் போல நின்று அவனுடைய உயிரை தான் பறிச்சுக்கிட்டு வரீங்க. இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவிக்குழுவில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களையும் எல்லாரையுமே கொண்டு வந்து நிறுத்தி உங்களுடைய பொன்விழா ஆண்டு, உங்களுடைய மகனுடைய பிறந்த நாள், உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய தகப்பனாரனுடைய பிறந்த நாளைக்கு உட்கார வச்சு பரிசு கொடுத்து கட்டாயப்படுத்தி திணிக்கப்பட்டு வர வச்சு வந்தாதான் அடுத்து லோன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அடுத்த மகளிர் கடன் தர முடியாது, இல்லைன்னா வந்தால் தான் நமக்கு கிடைக்கணும். இருக்கக்கூடிய எளிமையான மக்கள் வாங்கக்கூடியவர்கள் அந்த குறைந்த வட்டியில் கிடைக்குதுன்றதுக்காக வரதானே செய்வாங்க. இதை தாண்டி நீங்கள் வேற என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன். சரி, அப்போ மகளிர் யாருக்குமே பாதுகாப்பு இல்லைங்கிறத உறுதி செய்கிறார் இல்லையா விஜய் அவர்கள்? நிச்சயம் உறுதி செய்கிறார். அதுக்கடுத்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்களை ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காரு. 2026 இவர் அகற்றணும். அவர் ஆரம்பத்துல இருந்தே ஸ்ட்ராங்கா தான் சொல்றாரு. இல்ல இது வரைக்கும் பேரை சொல்லலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. திமுகங்கிற பேரை அவர் இது வரைக்கும் உச்சரிச்சதுல திருடன் சொல்றாருங்க. யாரு திருடன் சொல்லணுமா? பேர் போட்டு சொல்லணுமா திருடன்னு? அந்த குற்றச்சாட்டு அவர் சொல்றாருன்னு சொல்லிட்டாருங்க. இப்போ தனிச்சு நிற்க போறாரா, கூட்டணி அமைக்க போறாரா? அவர் எந்த இதில் திமுகங்கிறது ஒரு ஆலமரம் மாதிரி உங்களுக்கே தெரியும். கிட்டத்தட்ட 75 வருஷம் கட்சி. இன்றைக்கு மாநிலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகள்லேயே அதிகமான லெவலில் இப்போ வரைக்கும் நீடிச்சு நிற்கிற கட்சி திமுக. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரோட வாக்குகள் முழுமையாக இது வரைக்கும் திமுக அறுவடை பண்ணியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு ஆலமரத்தை இன்றைக்கு கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல விஜயால அதை ஆலமரத்தை வெட்டி எடுக்க முடியும் நம்பிக்கை இருக்கா அவருக்கு? 100 கோடி ரூபாய் அபராதம் போட்டுட்டு ஊழல் குற்றவாளின்றத ஒரு தீர்ப்பையும் வாங்கிட்டு அதுக்கப்புறமும் உங்களை வரவிடாம அந்த அம்மையார் ஜெயிச்சாங்களா இல்லையா? அப்ப இது யாருக்கு அசிங்கம்? அந்த ஏடிஎம்கேக்கும் ஒரு மிகப்பெரிய இருக்கு. இது அப்போவும் இஸ்லாமிய சமூகம் உங்க பக்கத்துல தான் நின்றுச்சு இல்லையா? நல்லா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், உள்வாங்கணும். ஆலமரம் போல ஒரு தோற்றத்தை காட்டிட்டு உள்ள ஒன்றும் கிடையாது சரக்கு. ஏன் கூட்டணியெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க? வேல்முருகன் இன்னைக்கு மாற்றி பேசிட்டாரா? அப்போ அவர் எதனால் மாற்றப்பட்டு பேசுகிறாரு? இன்னைக்கு அவருக்கு என்ன கிடைச்சிருச்சு? அங்கே அணையில் ஷட்டர் மாற்றிட்டாங்களா?
இன்னைக்கு கல்லூரி கெட்டுவோன்னு சொல்லிட்டாங்க. வெளியில் போயிடுவாருன்ற பயம் வந்துருச்சு. பாலகிருஷ்ணன் என்ன சொன்னார்? அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி இங்கே நடக்குதான்னு கேட்டார். அப்போ இங்கே அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பதவியிலேருந்து தூக்கிட்டாங்க இல்லையா? இல்லை, அதை தான் சொல்கிறேன். உங்களுடைய இதுக்கு பேர் தான் சர்வாதிகாரம், இதுக்கு பேர் தான் மன்னராட்சி, இதுதான் பாசிசம்னு சொல்கிறோம். இதுக்கு மேலே இன்னும் என்ன சொல்லணும்? இல்லை, திமுகவை அவ்வளோ எளிதாக நீங்கள் கடந்து இது ஆட்சியிலேருந்து இறக்கிற முடியும்னு நினைக்கிறீங்க? திமுக நீங்கள் வரத்துக்கு முன்னாடி திமுகவை மிக பிரம்மாண்டமாக பார்த்துட்டு இருக்கேன். மக்கள் தான் பிரம்மாண்டம். திமுகவுடைய உறுப்பினரை வச்சு நீங்கள் தேர்தலை சந்திக்கலாம்னா எல்லா தேர்தலையும் திமுக தான் ஜெயிச்சிருக்கணும் இல்லையா? அது வரலாற்று பிழையா மாறிடும். திமுகவை விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்ள போறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அஇஅதிமுக எதிர்கொள்றது வேற. இப்போ அஇஅதிமுக கூட்டணி விஜய் அப்படின்னா இல்ல நல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இவர்கள் கூட்டணி கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி பண்ணா இப்படி வந்துரும் சொல்லிட்டு. இங்க ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து தளபதியின் பின்னாடி நிக்கிறான். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. திமுக நின்று திமுக காரன் திமுகவுக்கு ஓட்டு போட்டு போற மாற்றமே கிடையாது. இன்னைக்கு எல்லா திமுக காரர்களுடைய குடும்பத்திலையும் தலைவர் இருக்கிறார், தளபதி அவர்கள் இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் தன்னுடைய வாக்குகளை செலுத்தணும்னு அவங்க குடும்பத்தார் உறுதியா இருக்காங்க. அதுல மாற்றே கிடையாது. அதை இல்லாத மாதிரி ஒரு மாயையை உண்டு பண்ணணும். அவங்களுக்கு நல்லா தெரியும், நம்ம தோத்துருவோம், வீட்டுக்கு தான் போறோம்னு ரெண்டு பேருக்குமே தெரியும். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்க போகுதுன்றதும் தெரியும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இங்க எந்தெந்த இப்ப நீங்க பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை கட்டமைப்புகளும் இங்க உடையும், கூட்டணிகள் உடையும், கூட்டணி கணக்குகள் மாறும்னு சொல்லியிருக்காருல்ல, நிச்சயமாக மாறும். இன்னும் 10 மாசம் காத்திருங்கள். மிகப்பெரிய தமிழகத்துல நாளுக்கு நாள் பிரேக்கிங் செய்திகள் அதிகமா வந்துகிட்டே இருக்கும். 63 வாரம் தான் இருக்கு. 63 வாரமும் நம்ம கட்சி தான் எதிர்கட்சியா இருக்க போகுது, நம்ம தலைவர் தான் எதிர்கட்சி தலைவருங்கிற ஒரு வார்த்தையை ஆதவ அர்ஜுனா அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. கடந்த வாரத்தில் உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய டாஸ்மார்க் அலுவலகத்திலே வந்து ரைடு நடந்துருச்சு, இடி ரைடு நடந்துருந்துச்சு. இதற்கு எந்த ஒரு கண்டன குரலும் எதிர்கட்சி தலைவராக ஒரு கண்டன குரலை அவர் எழுப்பியிருக்கலாம், அல்லது ஒரு அறிக்கை கூட விட்டுருந்துக்கலாம். ஏன்னா மிகப்பெரிய ஒரு ஏன்னா தமிழ்நாடு டாஸ்மார்க் அலுவலகத்திலே நடக்கும்போது அதுக்கு ஒரு கண்டனமாக தெரிவிச்சிருக்கலாம் இல்லையா? அவர் எதுவுமே தெரிவிக்கலையே. இல்ல, டாஸ்மாக் அலுவலகத்துல இடி ரைடு நடக்கலையா? காட்டிட்டு போக வேண்டியதுதானே. இடி ரைடு நடக்கலையா? இது மாநில அரசு, ஒரு மத்திய அரசாங்கம். நாளைக்கு யார் ஆட்சி அமைச்சா பாசிஸ்டுகள்னு சொல்லியாச்சுங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவர்கள் இல்ல. நீங்க இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அரசாங்க அலுவலகத்தில் நடக்கும்போது நீங்க ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலாம். அரசாங்க அலுவலகத்துல இவரு எடப்பாடியார் இருக்கும்போது உள்ள வந்து அதே மாதிரி சர்ச் வாரண்டோட வந்து இங்க தலைமை நிலைய செயலாளர் அலுவலகத்துல வந்து நீங்க ரைடு நடத்தலையா? அது சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ்ல நடந்தது. இல்ல, அதுதான் சொல்றேன். இது ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்ட்லயே அது எவ்வளவு கேவலமான ஒரு விஷயம். இத பண்ணக்கூடியவர் யாரு? இந்த பாசிச வெறி பிடித்த RSS சங் பரிவாரனுடைய திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிஜேபி தானே பண்ணிக்கிட்டு இருக்குது. அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள முடியுமா? கற்பனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்தணும்னு இந்த தமிழகத்துல இருக்கக்கூடிய எந்த அரசியல் கட்சி தலைவரும் போக மாட்டான். அப்படி போறவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு சமமானவர்கள் தான் போவாங்க. சரி, நீங்க சொல்றது சரி, பிஜேபி சரி. நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு அரசாங்க அலுவலகத்தில் நடக்கும்போது இது கண்டனம் கண்டிப்பா தெரிவிக்கணும் இல்லையா? அன்னைக்கு வந்து நடக்கும்போது மூட வேண்டும் என்பதே எங்களுடைய ஒரே கருத்து. சரி, எங்களுடைய கொள்கையும் அதுதான். தமிழகம் மதுவில்லா போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம்னு சொல்லியிருக்கிறார். புரியுதுங்களா? நீங்க மற்ற இடத்துல எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது, அதை கேளுங்க. அதுக்கு நாங்கள் எங்களுடைய கண்டனங்கள் இருக்கும். நீங்க இது வரைக்கும் ஒரு கடையாவது மூடினீங்களா? மக்களை மதிச்சிங்களா? நீங்க சொன்னது என்ன? ஆட்சி எல்லாம் படிப்படியா மூடுவோம். இந்த 4 ஆண்டுகள் நிறைவு செய்றீங்க. 432 கடைகள் ஏறத்தாழ நினைக்கிறேன். 432 கடைகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கீங்க. எந்த கடையை மூடி இருக்கீங்க? அப்போ நீங்க இன்னும் விற்பனையை அதிகப்படுத்தணும்னு தான் நினைக்கிறீங்க. ஆமா, அவங்க பட்ஜெட்லேயே கூட்டணும்னு தான் சொல்லியிருக்காங்க. அவங்க பட்ஜெட்லேயே கண்டிப்பா சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் கூட்டணும்னா அப்ப ஏன் போலியான ஒரு விஷயத்த கொடுக்குறீங்க மக்களுக்கு? செங்கலை தூக்கிட்டு சுத்தினாரு உதயநிதி. இன்னைக்கு செங்கல் கிடைக்கலையா? வாங்க, வர சொல்லுங்க, ஒரு லோடு வாங்கி தரேன். மேஜிக் இருக்குன்னாரு. எல்லாருக்கும் மேஜிக் பண்ணிட்டீங்கல்ல இன்னைக்கு. மேஜிக் இருக்கு நீட் தேர்வுக்குன்னு. இப்போ கூட என் தங்கச்சி ஒருத்தி இறந்து போயிட்டார்ல. தந்தையும் சகோதரனும் வயக்காட்டுல வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பெணமா தொங்கிக்கிட்டு இருந்தால. இந்த உதயநிதிக்கு துடிச்சுதா? போயிருக்கணும்ல. இந்த பள்ளி கல்வித்துறையினுடைய அமைச்சருக்கு துடிச்சுதா? போயிருக்கணும்ல. அப்ப நீங்களாம் யாருக்கானவர்களா இங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? என்னுடைய 2 தம்பிமார்களை கதற ரோட்ல வெட்டி கொன்னுட்டீங்களே. அப்ப நீ போயிருக்கணும்ல. அப்பா அப்பான்றீங்க. யாருக்கான அப்பா நீங்கன்னு கேட்குறேன். அப்பாவை அண்ணன் அடிக்க போறாரு, உடைக்க போறாருன்னு சொல்றோம். உங்களுக்கு இடி ரைடு நடக்கும். நீங்க இருக்கிற ஒட்டுமொத்த பேரையும் இந்த இடியினால இந்த இடி ரைடு வந்து ஒட்டு மொத்தமா தமிழகத்துல டாஸ்மாக முடக்குனா வரவேற்கிறதுல நாங்கள் முதலிடமா இருப்போம். அதுல மாற்று கருத்தே கிடையாது.
இதுல பல லட்சம் கோடி ஊழல் நடந்திருக்கிறதா வந்து செய்தி வருது. முடக்குங்க, டாஸ்மாக முடக்குங்கன்னு சொல்றோம். இல்ல இதுக்கு ஒரு கண்டன குரல் எழுப்பி இருக்கலாம் இல்லையா? நான் சொல்றது என்னன்னா, டாஸ்மாக முதல்ல முடக்குங்க. நீங்க அத்தனை பேரும் அயோக்கியர்கள் தான் ஆரம்பத்திலே சொல்லியாச்சு, ஊழல்வாதிகள்னு சொல்லியாச்சு. இன்னும் என்ன உங்களுக்கு கண்டனம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? நீங்க என்ன பார்க்காம போறீங்க, என்னுடைய காதலி தினந்தோறும் வழியில வந்து நிக்கணும்னு நினைக்கிறீங்களா? வேற இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும் இல்லையா? நீங்க ஒண்ணு ஆதரவு தெரிவிக்கணும் இல்ல எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன் ஆதரவு இது தெரிவிக்கணும்? தமிழ்நாடு அரசாங்கத்துறை சம்பந்தப்பட்டது இல்ல. தமிழ்நாடு அரசாங்கத்து சம்பந்தப்பட்டதுன்னு கொள்கை ரீதியா நீங்களாங்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க. திமுக ஆமா, அரசாங்கம் அது நீங்க அண்ணா ஒரு திமுக தாவேகா வச்சுக்கிட்டு சார்பா இருக்கீங்க. எதிர்க்கலாம் இல்லையா? ஏன் எதிர்க்கணும்? நாங்க தான் வேண்டான்னு முடிவு பண்றோமே. சரி, இது ஆட்சியை மாற்றணும்னு நினைக்கும் போது எங்களுக்கு அதுவும் தேவையில்லை, அப்ப துச்சம் தானே இது நினைக்கிறோம். அழகா நீங்க இங்க கையில இருக்கக்கூடிய மீனவனுக்கு பிரச்சனை போது துடிக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய பெண்களுக்கு பிரச்சனைன்றப்போ துடிக்கிறோமே, இங்க இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு பிரச்சனை போது துடிக்கிறோம். எல்லாத்துக்கும் துடிக்கக்கூடிய நாங்கள் இதுக்கு ஏன் துடிக்கணும்னு கேட்கிறேன். துடிக்க வேண்டாம். நீங்க இதுக்கு ஒரு கண்டனமோ ஒரு ஆர்ப்பாட்டம் ஏன் பண்ணணும்? ஏன் தேவையில்லை. டாஸ்மாக மூடுங்க, டாஸ்மாக மூடுங்கன்னு சொல்லுங்க. உங்களுக்கு வாழ்த்து சொல்லக்கூடியதுல முதல் எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதியா மட்டும்தான் இருப்பார். புரியுதுங்களா? அதுல மாற்று கருத்தே இருக்காது. நாளைக்கு டாஸ்மாக மூட போறோன்னு அறிவிப்பு கொடுங்க, உங்களை கொண்டாடுவாங்க மக்கள். அந்த அளவுக்கு தாவேகா ரெடியா தான் இருக்கு. எதுக்கு? தாவேகா ஆதரவு கொடுக்க ரெடியா இருக்கு. டாஸ்மாக் வாழ்த்துக்கள் சொல்லுவாருன்னு சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? டாஸ்மாக மூட ஏங்க மக்களுடைய ஒரு படிச்சுட்டு வரக்கூடியவனை இன்னைக்கு போதைக்கு அடிமையாக படிக்கும் போதே இப்போ சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா ஒரு இழுவை படகுல வந்து பல கோடி ரூபாய்க்கான போதைப் பொருள் இப்ப 2 நாளைக்கு முன்னாடி மாட்டியிருக்கு. தூத்துக்குடியில மாட்டியிருக்கு. தமிழ்நாட்டுல தான் சொல்றேன். தமிழ்நாட்டுல போய்கிட்டு இருக்கக்கூடிய கப்பல்ல பாதியிலேயே போய் கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் இப்ப இங்க கஞ்சா வந்து இப்ப எத்தனை ஒரு 5 கோடிக்கோ 10 கோடிக்கோ மாட்டிருக்கு. ஒரு நேத்து முந்தா நாள் செய்தி அதுவுமே. அப்போ எப்படி இதெல்லாம் வருது? ஒரு கஞ்சா பிடிக்கிறவன பிடிக்கிறீங்க, கேஸ் போடுறீங்க, ரைட், ஓகே. வித்தவன் யாரு? குட்கா பொருள் இங்க கிடைக்கலையா? இன்னும் டிவி ஷோல நடிக்கிற மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? அப்பாவுக்கு தெரியாதா? இந்த காணொலியை வந்து உளவுத்துறை பார்க்காதா? வர சொல்லுங்க, வாங்கி தரேன். நான் தயாரா இருக்கேன். நான் போய் தயாரிச்சா கொண்டு வர போறேன். இங்க வட மாநிலத்துல உள்ளவன் வந்து ரூம் எடுத்து கிரைண்டர் மிக்சியெல்லாம் வச்சு தயாரிச்செல்லாம் வித்துக்கிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? அந்த மூலப்பொருட்கள் எல்லாம் தனித்தனியா வாங்கப்பட்டு அதை இங்கேயே நம்ம சென்னைக்குள்ளேயே தயாரிச்சு விற்கிறான். அவனுக்கு தெரியும்ல எங்கெங்கெல்லாம் இருக்காங்க தன்னுடைய ஆட்கள்னு சொல்லிட்டு அவனுக்கு விற்கிறான். இன்னைக்கு இங்க குட்கா ஒழிச்சிட்டோன்னு சொல்லுங்க. போனீங்கல்ல விஜயபாஸ்கர் மீது குட்கா வழக்குல நீங்க கேஸுக்கு எடுத்துக்கிட்டு, இன்னைக்கு குட்கா வரலையா? அப்ப இன்னைக்கு இங்க வருதுன்னா அதுக்கு யார் காரணம்? காவல்துறையை சொல்லலாமா? உளவுத்துறையை சொல்லலாமா? இல்ல உள்துறையினுடைய அமைச்சரை சொல்லலாமா? முதல்வர் தான் சேரும். அப்புறம் நீங்க தார்மீகமா பொறுப்பு எடுத்துக்கங்க. ஆமா, கட்டுப்படுத்த தவறிட்டேன், போதையை கட்டுப்படுத்த தவறிட்டேன், பெண்களை பாதுகாக்க தவறிட்டேன், குழந்தைகளை பாதுகாக்க தவறிட்டேன், ரவுடி சட்டத்தை பாதுகாக்க தலைவர். எங்க ஒரு தேசிய கட்சியினுடைய ஒரு மாநில தலைவர் பட்ட பகல்ல வெட்டி கொன்னாங்களா இல்லையா? அப்போ ஒரு சிறுபான்மை இயக்கத்தினுடைய ஒரு தலைவர், ஒரு தலித்திய லீடரு, அது பெரிய கட்சியோ சிறிய கட்சியோ, பட்ட பகல்ல கொன்னாரா இல்லையா? இதை வரவேற்கக்கூடிய விஷயமா? தடுக்க வேண்டிய விஷயம் தான். அன்னைக்கு சாயந்தரமே உடனே குற்றவாளிகள் எல்லாம் சரணடைந்தார்கள்னாரு. உடனே சரணடைந்தவர்களை சுட்டுக் கொள்றீங்க. எப்படி? எப்படியுமே பொருத்தி பார்க்க முடியலையே. சதுரங்க வேட்டையா தானே வச்சிருக்கீங்க. அப்ப இதை யாருக்கானதான் நீங்க கட்டமைக்கிறீங்க? இப்பவும் திரும்பவும் ஒரே ஒரு விஷயம்தான். உங்களுடைய ஆட்டங்கள் முடிஞ்சிடுச்சு. நீங்க துவங்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க வண்டியில எரிபொருள் இல்லைன்னு சொல்றோம். புரியுதுங்களா? எல்லாத்துக்குமா தயாரா தளபதி அவர்கள் வந்து நிற்கிறாரு. இதுதான் தமிழகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அங்கீகரிக்கக்கூடியது. உங்களை எங்கேயும் அசைப்பாடலை, திமுகன்னு சொல்லல. திருடன்னு சொல்றாரு. இதை விட என்ன சொல்லணும்? பிஜேபின்னு சொல்ல திருடன்னு சொல்றாரு, ஃபாசிஸ்ட்னு சொல்றாரு. வேற என்ன சொல்லணும்? இன்னைக்கு திமுகன்னு சொல்றாரு. சந்தோஷமா இருக்கீங்களா? எல்லாரும் ஹாப்பியா பட்டாசு அடிச்சு கொண்டாடுங்க. திமுக காரன் நீ நல்ல ஒரு அரசியல்வாதியா இருந்தா பட்டாசு அடிச்சு கொண்டாடு. திமுக காரன் தான் சொல்லிட்டானே. இதை விட வேற உங்களுக்கு என்ன வேணும்? இப்போ தாவேகா சார்பா வந்து மீனவர்களுக்கு ஆதரவாக வந்து கடலூர்ல ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு பெர்மிஷன் வாங்குறது நேற்று நியூஸ்ல வந்திருக்கு. திடீர்னு மீனவர்கள் மேல வந்து ஒரு ஆதரவாக ஒரு போராட்டம். இது ராமேஸ்வரத்துக்கு போய் பண்ணியிருந்திருக்கலாம். எதுக்காக கடலூர் சூஸ் பண்ணியிருக்காங்க? இல்ல நீங்க போராடணும்னு நினைக்கிறீங்களா? எதிர்ப்ப சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவரு, நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் பரந்தூர் போறோம்னு சொன்னாரோ, அப்புறம் வந்து நம்ம சில விஷயங்களை அவர் முன்னெடுத்தாருன்னா அரசாங்கத்து சைட்ல இருந்து ஒரு ஸ்டெப். அதான் திருப்பி நான் சொல்றேன். இவருக்கு நம்ம எடுத்து அவர்கள் இன்னைக்கு வந்து அவர்களுடைய தலையெழுத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு அனுமதி கொடுக்காம இருக்க முடியாது.
புரியுதுங்களா? அவர்கள் அனுமதி தரலன்னா தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்தே மாற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் அத்தனை இடத்தையும் தயாரா இருக்கிறான். புரியுதுங்களா? அனுமதித்தால் அனுமதித்த இடம், அனுமதி தரவில்லை எனில் தமிழகம் முழுக்க சாலை மறியல்ன்ற முடிவுக்கு வந்துட்டான். ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிக்க வைக்கிறதுக்கு தயாராயிட்டான். மக்கள் வெள்ளத்தை சாலைகள்ல நிரப்புறதுக்கு தயாராயிட்டான். அப்போ உங்களை அந்த அந்த அச்சத்தின் காரணமாக, அந்த பயத்தின் காரணமாக நீங்கள் அனுமதியை கொடுத்துதான் ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாயிட்டீங்க இல்லையா? எங்களை யார் வளர்க்குறாங்கன்னு நினைச்சீங்கன்னா எதிரிகள் தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவிகரம் நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடியது எங்களுடைய எதிரிகள் தான். அதுல மாற்று கருத்தே இல்லை. தமிழக வெற்றி கழகம் அதுக்குள்ள வளர்ந்துருச்சா? பிரம்மாண்ட வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. அதுல மாற்றமே கிடையாது. தமிழ்நாட்டுல நீங்க சொல்லுங்க, காசு கொடுக்காம, சாப்பாடு வாங்கி கொடுக்காம, சரக்கு வாங்கி கொடுக்காம, வண்டி வசதி வச்சு கொடுக்காம, என்ன ஒரு கட்டமைப்போட ஒரு கூட்டம் அங்க பேசக்கூடிய எல்லா சகோதரரும் எளிமையான பேச்சு கேட்டீங்களா? மார்ச் 8 தமிழகம் முழுக்க கதறல் சத்தம் கேட்டிருக்குமே, முதலமைச்சருக்கு கேட்கலையா? கேட்டிருக்குமா? கேட்டிருக்காரு, கண்டிப்பாக கேட்டிருக்கோம். அந்த வாழ்த்து செய்திக்கு அப்புறம் நிறைய அமைச்சர்கள்ட்ட கருத்து கேட்டிருந்தாங்க. அதில் மிக குறிப்பிட்டு சொல்லணும்னா திமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் திரு துரைமுருகன், மிக நீண்ட நெடிய அரசியல்வாதி. அவர் அந்த விஷயத்தை எப்படி கடந்து போயிட்டாரு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீண்ட நெடிய அரசியல்வாதின்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் அரசியல்வாதி, அவ்வளோதான். அவர் உண்மையான மக்களுக்கான ஒரு தலைவராக ஒரு இருந்திருந்தாருன்னா பதில் சொல்லியிருக்கணும். நம்ம சரக்கு இல்ல, வேற என்ன பண்ண முடியும்? ஒருவேளை அவர் வடிவேலு மாதிரி 2 பாக்கெட்டையும் தான் காட்ட முடியும். ஒருவேளை பொருட்படுத்தலையோ? யாருக்கு ஒருவேளை பொருட்படுத்தலையோ? பொருட்படுத்தல, முக்கிக்கிட்டு அடிச்சிருவாங்க மக்கள்னு தெரியும். அதனால உங்களுக்கு என்ன ரிசல்ட்னு தெரியும். வாயை திறந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பதில் கிடைச்சிருக்கும்னு தெரியும். மக்கள் ரொம்ப கவனமா இருக்கான், இன்னைக்கு சிந்திக்கிறான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களுடைய பட்டாளத்தையும் ஒரே கோட்ல கட்டமைச்சு வச்சிருக்கிறாரு. யாரையும் கூப்பிடுறது கிடையாது, அறிவிப்பு மட்டும்தான் செய்யறாரு. எல்லாம் தானாக நடக்குது. என்ன, இது வரைக்கும் எவ்வளோ கண்டன ஆர்ப்பாட்டங்கள் தமிழகம் முழுக்க நடந்திருக்கு. 54 வருஷ அதிமுகவை எடுத்துக்கோங்க, 75 ஆண்டுகால திமுகவை எடுத்துக்கோங்க. நேற்று மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்தன்று தமிழகம் முழுக்க தமிழக வெற்றி கழகம் நடத்தின அளவுக்கு மக்கள் தொகை கணக்கு இருக்கான. உளவுத்துறை எப்பவுமே பொய் தான் சொல்லும், இப்பவும் பொய் தான் சொல்லப்போதில் மாற்றம் இல்லை. அவர்கள் சொல்லக்கூடிய பொய்யில அங்க உண்மையான செய்தியை சொல்லிடுவாங்க. 100கணக்கானர் கூடியிருந்தனர், 50 பேர் வந்தாங்க, 500 பேர் வந்தாலும் 50 பேர்னு தான் சொல்லுவாங்க. அது மக்களுக்கு தெரியும். இன்னைக்கு எல்லார் கையிலையும் காணொலி இருக்கு. உடனே அடிச்சு ஸ்டில் அடிச்சு உடனே ஒரு வீடியோ பதிவு எடுத்து உடனே போட்டுடுறோம். அதனால இன்னைக்கு மறைச்சு சொல்ல முடியாது. இவங்க கொடுத்து ஒரு செய்தி பதிவாகி வரதுக்குள்ள அவன் நேரடியாக காட்டிடுறான் மக்களுக்கு. அதனால இன்னைக்கு எதையும் மறைச்சு தான் கொண்டு போகணுன்றது இல்லை. எல்லாமே மக்கள் களத்துல நேரடியா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. மீனவர்களுக்காக குரல் கொடுக்கணுன்றது ஒரு இறங்கி இருக்கிறாரு. இங்கே தான் பண்ணணும், அங்கே தான் கடலூர்ல எத்தனையோ மீனவர்கள் பாதிக்கப்படலையே? அதுக்கு முன்னாடி கடலூர்ல இப்போ எத்தனையோ மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, வரலாறுகள் இருக்குல்ல. தமிழக மீனவர்கள் இங்க சார்ந்த மீனவர்கள் பாதிக்கப்படும் போதெல்லாம் இங்க சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை தமிழக மீனவர்கள். எப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க? இந்திய மீனவர்கள் இல்லையா? அப்போ என்னுடைய மீனவன் கையிலையும் எதிர்த்த ஆயுதத்தை கொடுத்தா நிலைமை என்ன ஆகும்? அப்போ போற மீனவர் பூரா தமிழ்நாட்டில இருந்து பூரா ஃபுல்லா மாட்டிக்கிறான். ஏன் இலங்கைக்காரன் ஒருத்தன் கூட அத்துமீறி வரது இல்லையா? வந்தது இல்லையா? அப்ப இது இங்க என்ன விஷயத்த ஒரு கட்டமைக்கிறீங்க? இது வரைக்கும் ஒரு செய்தி காட்டுங்க. நீங்க நெறியாளரா இருக்கீங்க, இந்த வருஷத்தை மட்டும் எடுத்துப்போம், 3 மாதம் ஆயிடுச்சு. இல்ல கடந்த 2024 முழுக்க எடுத்துக்கோங்க. ஏதாவது ஒரு இலங்கை மீனவன் இந்த பக்கம் வந்துட்டான்னு நாங்க பிடிச்சிட்டோன்னு தமிழக கடற் பாதுகாப்புத்துறையினுடைய சொல்லுங்க, கடற்படைய. அப்ப இது யாருக்கானதா இருக்குன்னு கேட்குறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார். இப்தார் நோம்பில் விஜய் அவர்கள் கலந்துட்டு இருந்தாங்க. அவர் எல்லா மக்களுக்கான உண்டான தலைவர், அதில் மாற்று கருத்து கிடையாது. அப்படியே இருந்தால் அவரோட நோக்கம் சிறுபான்மையினரோட வாக்கை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக போட்ட நாடகமா, அல்லது இனி எல்லா மத நிகழ்வுகளையும் அவர் கலந்து கொள்வாரா? இப்போ தீபாவளிக்கு அவர் வாழ்த்து சொல்கிறாரு, பொங்கல் அன்னைக்கு வாழ்த்து சொல்கிறாருங்கிறது விஷயம் இல்லை. ஏன்னா அது ஒரு பண்டிகை. இப்போ அவர் ரம்லானுக்கு பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுக்கு பதில் அவர் அந்த நோன்பையும் கடைப்பிடிச்சு அந்த நோன்பையும் கரெக்டாக துறந்துருந்தார் இல்லையா? அதே மாதிரி எல்லா மதத்தினோட சடங்குகளையும் அவர் கலந்து கொள்வாரா? இல்ல, இவருக்கு அதுக்கு கலந்து கொள்வாரா, இதுக்கு கலந்து கொள்வாரா? கலந்து கொள்வாரா பாருங்க. இல்ல, இதுக்காக நான் சொல்றேன், இந்துக்களோட ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிட்டா அது இந்துத்துவவாதி, மத ரீதியா சம்பந்தப்பட்டது. இதே மற்ற மதங்களுக்கு கலந்துக்கிட்டா அவர் மதச்சார்பற்றவாதிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு இல்ல, அதை பண்ணியிருக்காரு.
அப்ப அவர் மத சார்பற்றவாருன்னா ஏன் இப்ப இந்து மதத்தோட எதுலயுமே கலந்துக்க மாட்டாரு? அவர் அப்படி சொல்லவே இல்லையே. நான் வரும்போது கலந்து கொள்வாரா? அதான் வரும்போது, அதாவது கற்பனைக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இல்ல சிலரோட இல்ல வார்த்தைகள் சிலரை தான் சொல்றேன். வாயை வாடகைக்கு விடுறவனுக்கு எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. புரியுதுங்களா? அவர்களுடைய வேலை அதுதான். வாயை வாடகைக்கு விடுறது தான் அவர்களுடைய வேலையா இருக்கு. அதுக்கு அவங்க எல்லாமே பண்ணுவாங்க. புரியுதுங்களா? அந்த நேரம் வரும்போது அதுக்கான உரிய பதில தலைவர் தளபதி அவர்கள் அந்த நிகழ்வுல கலந்துக்க கொள்ளக்கூடிய காட்சிகளை நீங்க நிச்சயமா பார்க்க தான் போறீங்க. இன்னைக்கு ஒரு மீனவன் பாதிக்கப்பட்டிருக்கான். மிக பிரம்மாண்டமான ஒரு கண்டனத்தை இது வரைக்கும் தமிழகத்தினுடைய வரலாற்றுல இல்லாத அளவுக்கு ஒரு நிகழ்வை கடலூர்ல இந்த மக்கள் காண போறாங்க. தமிழக அரசும் ஒன்றிய அரசும் தலை குனிஞ்சு தான் நிக்க போகுதுன்றத இந்த இடத்துல சொல்றேன். அடுத்தது இங்க இருக்கக்கூடிய இலங்கை தூதரகமாக இருந்தாலும் சரி, அவங்க கதறக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திடுவாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர்கள். புரியுதுங்களா? இன்னைக்கு எங்களுடைய உரிமைக்காக போராடுறோம். நாளைக்கு திரும்பவும் தமிழகத்தினுடைய மீனவன் தாக்கப்பட்டான், சிறைபிடிக்கப்பட்டான், அவன் கொல்லப்பட்டான்னா ஒட்டு மொத்தமா சொல்றோம், இலங்கைக்கு மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தமிழக வெற்றி கழகம் பதிவு செய்யும். அதுக்கு துணை நிக்கல அப்படின்னு சொன்னா மக்கள் உங்களை ஆல்ரெடி தூக்கி போடுறதுக்கு இருக்கிறாங்க. இன்னைக்கு திமுக அரசு இன்னும் உட்கார்ந்து கடிதம் எழுதிக்கிட்டே இருங்க. மகனுக்கு துணை முதல் வாங்கினோன்னா ஓடுறீங்கல்ல, போங்க ஒரு குழுவை அனுப்பி விடுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க என்னுடைய மீனவனை, நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்ததுன்னா நாளைக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த வணிகத்தையும் நான் நிறுத்துவேன்னு சொல்லி உங்களால நிறுத்துறதுக்கு என்ன உங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு? மத்திய குழுல இடம் பெறுங்க. மத்திய அமைச்சரவையில சொல்லி உள்துறையினுடைய அமைச்சர் கவனத்துக்கு கொண்டு வந்து ஒரு குழுவை போடுங்க. உங்களுக்கு திராணியே இல்லாம ஏன் இந்த விஷயத்தை கையாளுறீங்க? இப்பவும் சொல்றோம், திட்டமிடுதல் இல்ல, நிர்வாகத்திறன் இல்ல, அதனாலதான் அவன் செத்துக்கிட்டு இருக்கான். இதை மாத்துங்கன்னு சொல்றோம். இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் எல்லாம் பராமரிக்கப்படல. மேல இருக்கக்கூடிய காங்கிரீட் இடிஞ்சு விழுந்து குழந்தைகள் எல்லாம் ஹாஸ்பிட்டல் அனுமதிச்சிருக்காங்க. சரி, என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நண்பன் பின்னாடியே வால் பிடிச்சி சுத்திட்டு இருக்கிறாரு. எல்லாம் பராமரிக்கப்பட்ட இங்க ஏன்டா பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுதுன்னு கேட்கிறோம். என் பிள்ளைங்க ஏன் சாகுறாங்கன்னு கேட்கிறோம். எல்லா விதத்திலுமே துன்பத்தை கொடுப்பீங்களா? எத்தனை அமைச்சர்கள், எத்தனை கவுன்சிலர்கள், எத்தனை எம்எல்ஏக்கள் போய் சாப்பிடுறீங்க என் பிள்ளைங்க சாப்பிடுற சாப்பாடை? அமைச்சர் வேணும், பதவி வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கிட்டு போறீங்கல்ல. யாராவது ஒருத்தர் 2 நாள் ஏதாவது ஒரு ஊர்ல போங்களேன், போய் உட்காந்து சாப்பிடுங்களேன். என் பிள்ளைங்க நல்ல சாப்பாடு சாப்பிடுன்னு சொல்றோம். அவர்களுக்கு கிடைக்கக்கூடியது இன்னும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் தரமானதாகவும் கிடைக்கும்னு சொல்றோம். ஏழைகளுக்கு அப்பா பிள்ளைங்க தின்னதில்ல, அப்பா வந்து தின்ன சொல்லுங்க. அப்பாவுடைய பையனை வந்து தின்ன சொல்லுங்க. அப்பாவுடைய பேரனை வந்து திங்க சொல்லுங்க. மக்களை எல்லாம் அப்பா அப்பான்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கல்ல. இங்க அண்ணன் வந்துட்டாரு எல்லாத்துக்குமா. புரியுதுங்களா? அப்பாவா அண்ணனான்னு பார்க்கும்போது அண்ணன் 2006 இல்ல, இன்னைக்கு 2025 சகோதரர் அண்ணன் ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு அடிச்சு ஆடிக்கிட்டு இருக்கான். களத்துல இறங்கி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தோழர் அத்தனை பேரும் தமிழகம் ஒட்டு மொத்தமும் அதிர்வலையிலே வச்சுக்கிட்டு இருக்கிறான். அடுத்தது என்ன பண்ண போறானுங்கன்னு மணி அடிச்சாச்சு. வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. 2026 மிகப்பெரிய வெற்றியை வாகையை சூடி தமிழக மக்களுக்கு இது மக்களாட்சியா கொடுக்க போறாரு தலைவர் தளபதி அவர். நன்றி சார், உங்களுக்கு கருத்தை நிறுத்தி வாழ்த்து.